வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வெள்ளவத்தை பகுதியில் இன்று முற்பகல் மாடி கட்டிடம் ஒன்று இடிந்து வீழ்ந்துள்ளது. இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்த தமது உறவுகளை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வடக்கு கிழக்கில் இன்று அனுஷ்டிப்பு. அரசியல் பிரவேசம் தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து வெளியிட மறுக்கும் ரஜினிகாந்த். தொடர்வது விரிவான செய்திகள். வெள்ளவத்தையில் உள்ள சினிமா அரங்கத்திற்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் 5 மாடி கட்டடம் ஒன்று இடிந்து வீழ்ந்ததில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 23 அதிகரித்துள்ளது. காயமடைந்தவர்களில் 14 பேர் கல்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஏனையோர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் கட்டட நிர்மாண பணிகளில் ஈடுபட்டிருந்தவர்களே அதிக அளவில் காணப்படுகின்றனர். தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களை அவசர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றியுள்ளதாக தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை 6 தீயணைப்பு வாகனங்களை சம்பவ இடத்தில் மீட்புப் பணிகளில் ஈடுபடுத்தியுள்ளதாகவும் கொழும்பு தீயணைப்பு சேவை பகுதி குறிப்பிட்டுள்ளது. வெள்ளவத்தில் இடம்பெற்றுள்ள இந்த சம்பவம் தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் அங்கிருக்கும் நமது அலுவலக செய்தியாளர் சிசிரகுமார் கிருஷாந்த்ராஜ். வணக்கம் கிருஷாந்த்ராஜ். வணக்கம் கிருஷாந்த்ராஜ், தற்போது அங்குள்ள நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது? வணக்கம் சிந்துஜன். வெள்ளவத்தை சவோய் சினிமா திரையரங்கிற்கு பின்பாக இருக்கக்கூடிய கட்டடம் இடிந்து வீழ்ந்ததில் அதில் சிக்கியிருந்தவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக இன்று காலை 10:30 மணியளவில் இந்த கட்டடம் இடிந்து வீழ்ந்திருக்கின்றது. வாகன தரிப்பிடம், மண்டபம் உள்ளிட்டவை அடங்கலாக இருக்கக்கூடிய கட்டடம் இடிந்து வீழ்ந்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக கட்டட நிர்மாண பணிகளில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் அதிக அளவில் சிக்கியிருப்பதாக அறிய முடிகின்றது. சாதாரணமாக நாளொன்றுக்கு 50க்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணிபுரியக்கூடிய ஒரு இடத்தில் தான் இந்த கட்டடம் இடிந்து வீழ்ந்திருக்கின்றது. காயமடைந்தவர்கள் வைத்தியசாலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இங்கே மீட்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதை நம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 10க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். தேசிய வைத்தியசாலை அதேபோன்று கல்போவில் வைத்தியசாலைகளுக்கு காயமடைந்தவர்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் போலீசாரும் பொதுமக்களும் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தாலும் கூட அதன் பின்னர் தற்போது அதிக அளவினவர்கள் சிக்கியிருக்கலாம் என்ற அச்சம் காரணமாக மீட்பு குழுவினர் வரவழைக்கப்பட்டு மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதை நம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் பதிவு செய்திருந்த காட்சிகளை கூட நாங்கள் வழங்கியிருந்தோம். தொடர்ச்சியாக இங்கே மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே எத்தனை பேர் சிக்கியிருக்கின்றார்கள், எத்தனை பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் போன்ற தகவல்கள் வசம் இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை. அது தொடர்பான தகவல்கள் கிடைத்தவுடன் அவற்றை உடனுக்குடன் வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் நாம் தயாராக இருக்கின்றோம். இது தொடர்பான விரிவான தகவல்களையும் காட்சிகளையும் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கட்டட இடிந்து வீழ்ந்த பகுதியிலிருந்து சிசிரகுமார் கிருஷாந்த்ராஜ். நன்றி கிருஷாந்த்ராஜ். அதாவது வெள்ளவத்தையில் உள்ள சினிமா அரங்கத்திற்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் 5 மாடி கட்டடம் ஒன்று இடிந்து வீழ்ந்ததில் பலர் காயமடைந்துள்ளனர். இது தொடர்பான உடனடி காட்சிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை தொடரும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்த தமது உறவுகளை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வடக்கு கிழக்கின் மாவட்டங்களில் கண்ணீர் மல்க உணர்வுபூர்வமாக மக்களால் அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியாவில் இன்று காலை 9:30 மணியளவில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியா செட்டிக்குளம் கந்தசுவாமி நகர் கல்லாறு பகுதியில் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த சொந்தங்களின் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. இதன்போது இன்னுயிர் நீத்த சொந்தங்களுக்காக தீபமேற்றப்பட்டு அஞ்சலியும் செலுத்தப்பட்டது.
வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உறவுகள் அனைவருக்கும் ஆத்ம சாந்தி வேண்டி பிரார்த்தனையில் ஈடுபட்டு முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்த சொந்தங்களை நினைவு கூர்ந்து கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது. காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் முன்னெடுக்கப்பட்ட நினைவேந்தல் இன்று காலை 9:30 மணியளவில் இடம்பெற்றது. இதன்போது முள்ளிவாய்க்காலில் கையடிக்கப்பட்ட மற்றும் கைது செய்யப்பட்டு சரணடைந்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளின் விடுதலையை வேண்டியும் தேங்காய் உடைத்தும் வழிபாடுகளில் மக்கள் ஈடுபட்டனர். தொடர்ந்தும் முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்த மக்களுக்காக நெய் விளக்கேற்றி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இறுதி யுத்தத்தில் உயிர்நீத்தவர்களை நினைவு கூறும் நிகழ்வு இன்று முள்ளிவாய்க்காலிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் உரையாற்றும் போது சிலர் அதற்கு இடையூறு ஏற்படுத்தியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இன்று காலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்வில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது சம்பவ இடத்தில் அமைதியின்மை நிலவியது. இது தொடர்பிலான மேலதிக விவரங்களை தொடரும் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். டெங்கு அபாயம் நிலவும் 12 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதன் பொருட்டு 1800 குழுக்களை டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரிஷிலா சமரவீர குறிப்பிட்டார். இதேவேளை எதிர்வரும் 1ஆம் திகதி முதல் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக 3 மாத காலத்தை பிரகடனப்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். டெங்கு ஒழிப்புக்கான ஜனாதிபதி செயலணி உறுப்பினர்களுடன் சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அதற்கான ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். நீர்கொழும்பு வெண்ணப்புவ பகுதியில் அமைந்துள்ள 5 மாடி கட்டடம் ஒன்றில் தீ பரவியுள்ளது. எலக்ட்ரானியல் பொருட்கள் விற்பனை நிலையம் அமைந்துள்ள கட்டடம் ஒன்றிலேயே தீ பரவியுள்ளதாக நீர்கொழும்பு தீயணைப்பு சேவை பிரிவு குறிப்பிட்டுள்ளது. தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக 2 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. தீ பரவிமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இந்த தீ விபத்தினால் எவருக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை என்பதுடன் தீயினால் ஏற்பட்ட சேத விவரங்களும் இதுவரை மதிப்பீடு செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். விசா காலாவதியான நிலையில் 32 இலங்கையர்கள் இஸ்ரேலில் தங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக இஸ்ரேலில் தங்கியுள்ள இலங்கை பணியாளர்கள் சார்பாக பிணை வழங்கியுள்ளவர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் செயலாளர் ஜி எஸ் விதானகே தெரிவித்துள்ளார். 32 இலங்கையர்கள் இஸ்ரேலில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளதன் காரணமாக அந்த நாட்டில் 1000க்கும் அதிகமான இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பம் அற்றுப்போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. 6 தொடக்கம் 8 மாத கால அடிப்படையில் இஸ்ரேலில் தொழில் வாய்ப்பு பெற்று சென்றவர்கள் விசா காலாவதியான பின்னரும் நாடு திரும்பாமல் உள்ளதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. மீளாய்வு செய்யப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கட்டளை சட்டத்தை வர்த்தமானியில் பிரசுரிப்பதற்கும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த சட்டமூலத்திற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விடயங்களின் அடிப்படையில் மேலதிக திருத்தங்களை பாராளுமன்ற செயற்குழு கூட்டத்தின் போது சேர்த்துக் கொள்வதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. பல்லின தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை முன்னிறுத்தும் வழிமுறைகள் தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள விடயங்கள் பாராளுமன்ற செயற்குழு கூட்டத்தின் போது சட்டமூலத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட உள்ளன. உத்தேச சட்டமூலத்தின் சில சரத்துக்களை பாராளுமன்ற விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என சட்டம் அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளதால் அதனை சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவாறு மீண்டும் சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பாரத பிரதமரின் வருகையை முன்னிட்டு ஹட்டன் முதல் நோவுட் வரை போடப்பட்டிருந்த பொலித்தீன் அலங்காரங்கள் மற்றும் பதாகைகள் அகற்றப்பட்டமை நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராவில் இவ்வாறு பதிவாகியது. பாரத பிரதமரின் மலையக விஜயத்தை முன்னிட்டு ஹட்டன் நகர் முதல் நோவுட் நகர் வரை காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பொலித்தீன் அலங்காரங்கள் அகற்றப்பட்டிருக்கவில்லை. ஆயினும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பொதுக்கூட்டம் இடம்பெற்ற நோவுட் மைதானத்தில் பொலித்தீன் அலங்காரங்கள் நேற்று பிற்பகல் அகற்றப்பட்டு இவ்வாறு காட்சியளித்தது. எனினும் வீதிகளில் அலங்கரிக்கப்பட்டிருந்த பொலித்தீன் இதுவரை அகற்றப்படவில்லை. பொலித்தீன்களால் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக பல்வேறு தரப்புகளால் சுட்டிக்காட்டப்படுவதுடன் இதுகுறித்து மக்கள் பிரதிநிதிகள் கவனம் செலுத்தாமை கவலைக்குரியது.
பொலித்தீன் அலங்காரங்கள் மற்றும் பதாகைகள் அகற்றப்படாமை தொடர்பாக அமகமுவ பிரதேச சபையின் செயலாளர் ஏ சரவண பவனிடம் நாம் வினவினோம். சுற்றுச்சூழல் பிரதேசங்களை எமது உத்தியோகத்தர்களின் ஊடாக எமது தொழிலாளர்களின் ஊடாக சுத்தப்படுத்துவதற்கான நடவடிக்கை ஆரம்பிக்கப் போகின்றோம். அதனூடாக நோவுட் மைதானத்தினை முற்றுமுழுதாக சுத்தப்படுத்துவதற்கான வாய்ப்பு நமக்கு கிட்டும். ஆயினும் கூட ஹட்டன் நகரிலிருந்து நோவுட் நகர் வரை வீதி எங்கிலும் பல்வேறு அலங்கரிப்புகள் காணப்படுகின்றது பொலித்தீன் மூலமாக. ஆகையினால் இந்த அலங்கரிப்புகளை முற்றுமுழுதாக அகற்றுவதற்கான உத்தியோகத்தர்களை பாவிப்பதற்கு ஒரு இயலாத சூழ்நிலையை உள்ளூராட்சி நிறுவனம் என்ற ரீதியில் காணப்படுகின்றது. ஆகையினால் நான் தயவு செய்து இவ்வேளையில் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். இந்த இவ்வாறு அலங்கரிப்பு வேலைகளை மேற்கொண்ட விழா ஏற்பாட்டாளர்கள் இந்த அலங்கரிப்புகளை மீண்டும் அகற்றி உள்ளூராட்சி நிறுவனம் என்ற ரீதியில் எமக்கு அந்த ஒத்துழைப்பினை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்று எமது பிரதேசத்தின் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் அவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையினும் இவ்வேளை நான் முன்வைக்கின்றேன். பாரத பிரதமரின் மலையக விஜயத்தின் போது தத்தமது பலத்தை நிரூபிப்பதற்காக முண்டியடித்த பிரதேச அரசியல்வாதிகள் அதன் பின்னர் மக்களுக்கும் சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் பொலித்தீன் அலங்காரங்களையும் பதாகைகளையும் அகற்றாமல் பாராமுகமாக இருப்பது கவலைக்குரியதே. மக்களின் வாக்குகளால் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகி அமைச்சு பதவிகளையும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளையும் பெற்றுக்கொண்ட பின்னர் மக்களின் நலன்களில் உண்மையான அக்கறை செலுத்துவதற்கு தவறி விடுகின்றமை இதன் மூலம் புலனாகின்றது.